ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஒன் லக்கி பகன்டர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ப்ரைவேட் ப்ரோக்ராமில் ஈஸியாக வந்துட்டு ஒரு P1 ஃபைண்ட் பண்ணேன். ஸோ அதான் டாபிக் கூட, ஹவ் ஐ ஃபவுண்ட் அ P1 பக் வித்தின் 5 minutes யூசிங் அ சிம்பிள் டூல். ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா GitHub ரெக்கார்ட். ஸோ நிறைய செக்யூரிட்டி சர்ச்சஸ் வந்துட்டு ஸ்கிப் பண்ணுறது ஒன்று, பட் ஈஸியாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஈஸியாக வந்துட்டு P1 ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ டார்க் யூஸ்ட் வாஸ் target.com ஃபைல் நேம் env. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே எக்ஸ்போஸ்ட் ஆயிருந்தது, லைக் அந்த ஸ்பெசிஃபிக் யூசரோட கிரெடென்ஷியல்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் அண்ட் தென் SSH பாஸ்வேர்ட் எல்லாமே SSH கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே லீக் ஆயிருந்தது அதில். ஸோ பக் வந்து பார்த்தீங்கன்னா .env ஃபைல்ஸ் எக்ஸ்போஸ்ட் via GitHub ரெக்கார்ட். ஸோ சிவியாரிட்டி வாஸ் ஹை, P1ல போட்டாங்க அதை. ஸோ டூல் யூஸ்ட் வாஸ் இதுதான் அந்த டூல். நான் இது லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப ஈஸியான டூல், லைக் UI இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு எப்படின்னு. ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இதான் அந்த டூல். ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. இந்த பார்த்தீங்கன்னா ஃப்ரம் URL எதுவும் கொடுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த டார்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டொமைன் கொடுக்கலாம், உங்களோட சப் டொமைன் கூட கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்ல அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். டபுள் கோட்ஸ்குள்ள உங்களோட டார்கெட், அப்படின்னா ORG செமிகாலன் உங்களோட டார்கெட் கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்துட்டு zoho.com நம்ம கொடுக்கலாம், zoho அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ zoho ஜஸ்ட் கொடுத்துட்டு ஸோ zoho அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் கீவேர்ட்ஸ் அப்படின்றத வந்துட்டு கிளிக் கொடுங்க. ஸோ கீவேர்ட்ஸ் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வரும், ஒரு பாப்அப் பாக்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜெனரேட் லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க இந்த ஸ்பெசிஃபிக் URL இருக்க லைக் அவங்களோட சென்சிட்டிவான கீவேர்ட்ஸ் queries எல்லாமே வரும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இதுவே இருக்கட்டும், பிகாஸ் இதுலேயே நிறைய இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம், பட் டிஃபால்ட்டாக இதுவே இருக்கட்டும். ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒன்றுனா நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும். ஸோ அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கீ அண்ட் தென் ஆக்சஸ் டோக்கன் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு, இந்த மாதிரி ஒன்றுனா நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நான் ஒரு 5 டேப்ஸ் கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டேரெக்டாக GitHub ரெக்கார்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அதோட queries எனக்கு டேரெக்டாக எடுத்து கொடுத்துருச்சு பாருங்க. ஸோ இதுதான் இந்த டூல், ரொம்ப சிம்பிளான டூல். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா zoho admin pass அப்படின்னு இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீசென்ட்லி டெக்ஸ்ட்டுக்குள்ள போயிட்டு எதனா லைக் சம்திங் எதுனா எக்ஸ்போஸ் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். லைக் அந்த ஸ்பெசிஃபிக் யூசர் வந்துட்டு அவங்களோட ஆர்கனைசேஷனோட எம்ப்ளாயா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த டூல். ஸோ எனக்கு வந்துட்டு இதில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் env அப்படின்ட்டு ஒன்று இருந்தது, ஒரு நிமிஷம். ஸோ ஃபைல் நேம் அது இருக்குது பாருங்க. ஸோ ஃபைல் நேம், ஸோ இந்த இதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த P1 பக் வந்துட்டு எனக்கு ஃபைண்ட் பண்ணேன். ஸோ அதில் வந்துட்டு ஃபுல் டேட்டா பேஸ் லைக் உங்களோட அந்த ஸ்பெசிஃபிக் யூசரோட கிரெடென்ஷியல்ஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 2 to 3 hours ago இருந்தது. ஸோ செக் பண்ணும்போது லிங்க்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஸ்பெசிஃபிக் யூசரோட அந்த ஆர்கனைசேஷனோட எம்ப்ளாயா இருந்தாங்க. ஸோ நான் உடனே ரிப்போர்ட் பண்ணேன். ஸோ ரிப்போர்ட் பண்ணேன்னா அவங்க வந்துட்டு ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அப்டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க இப்பொழுதுக்கு. ஸோ ஃபர்தராக அப்டேட் வந்துச்சுன்னா நான் எதுனாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டூல் வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லைக் ஒரு சிம்பிள் கிளிக்ல வந்துட்டு எல்லாமே இருந்தது. லைக் UI வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்தது. லைக் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் பார்க்கணும். நீங்கள் ஆட்டோமேட் கூட பண்ணலாம், மேனுவல் மெத்தடும் நான் சொல்லியிருக்கேன். ஆட்டோமேட்டில் வந்துட்டு ஒரு சின்ன தலைவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ரேட் லிமிட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரேட் லிமிட் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த டோக்கன் வச்சுட்டு. ஸோ அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் திஸ் டூல் வாஸ் ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களோட எந்த ப்ரைவேட் ப்ரோக்ராம் எடுத்தாலும் நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் அப்டேட். ஸோ இந்த அப்டேட் தான் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் the responsibility has been notified with working with external vendor to address this issue. So we'll update you soon அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன டார்கெட்னாலும் கொடுத்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ வெரி பியூட்டிஃபுல் டூல். நீங்கள் தான் ஆனால் ஒன்றுனா பார்க்கணும், லைக் என்ன கிரெடென்ஷியல்ஸ் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, அப்படின்னா லைக் என்ன ஃபைல் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, எனி பீஸ் ஆஃப் கோட் எக்ஸ்போஸ் ஆயிருக்கான்னு நீங்கள் பார்த்து கொஞ்சம் பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், பட் ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் GitHub ரெக்கார்ட்ன்றது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ பொறுமைன்றது முக்கியம். பட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக P1 இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈஸி P1 வந்துட்டு GitHub ரெக்கார்ட்ல எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இஃப் யூ ஹேவ் லேர்ன்ட் எனி இன்ஃபர்மேஷன் இன் திஸ் வீடியோ, ஜஸ்ட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.